Hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஃபலூடா வீட்லயே எப்படி ஈஸியா prepare பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். கடையில வாங்குற அதே டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யிறதுக்கு முதல்ல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு chia seeds எடுத்துர்க்கேன். அது மூழ்குற வரைக்கும் தண்ணி சேர்த்து இத ஊற வச்சிரலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். பால் நல்ல திக்கான பாலா எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி பால் கொதிக்க வச்சிரலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு sugar சேர்த்துக்கலாம். நான் 7 ல இருந்து 8 டீஸ்பூன் அளவுக்கு sugar சேர்த்திருக்கேன். நான் brown sugar சேர்த்திருக்கேன். நீங்க white sugar கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பால் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு panல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இதுல 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். brown கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து இத நம்ம கொதிச்சிட்டு இருக்க பாலோட சேர்த்து கொதிக்க வச்சிரலாம். அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு இது திக் ஆகட்டும். இப்போ ஒரு சின்ன பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அத கொதிச்சிட்டு இருக்க அந்த பாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா திக் ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு அப்படினா இந்த பால் நல்லா திக் ஆகி பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில வந்துரும். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நீங்க சிம்மிலே வச்சு கொதிக்க வச்சீங்க அப்படினா பால் இந்த மாதிரி ஆயிரும். இத இப்போ நம்ம ஆற வச்சிரலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணி பால் ஆற வச்சிரலாம். உங்க கையில என்ன நட்ஸ் ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் எல்லாமே சின்ன சின்னதா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு லேயர் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் பிஸ்தா கேஷ்யூ நட்ஸ் சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் நட்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்த லேயர் நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கிற அந்த chia seeds சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்கிற அந்த பால் இருக்குங்களா அது சேர்த்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இதல ஆப்பிள் சேர்த்திருக்கேன். அப்புறமா pomegranate சேர்த்திருக்கேன். டேட்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா dry fruits உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். grapes சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது மாதிரி லேயர் பை லேயரா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அப்புறமா அந்த கஸ்டர்ட் மில்க் இருக்குங்களா அது சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஃபுல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட ஐஸ்கிரீம் எதுனா சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் சேர்த்து நல்லா டெக்கரேட் பண்ணீங்க அப்படினா நம்ம வீட்லயே ரொம்ப டேஸ்டான ஃபலூடா ரெடி ஆயிரும். குழந்தைகளுக்கு இது கொடுத்தீங்க அப்படினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. Thanks for watching.